அன்பிளான்டாக பண்ணது தான், இது டக்குன்னு கிளம்புனது தான். எங்கள் நேரம்னு பார்த்து க்ளவுடியாக மாறி மழை வர மாதிரிலாம் இருக்குது. பயமாக இருக்குது பார்ப்போம். மகிஷா, இதே மாதிரி நீனாலுமே வந்து போகணும்ல லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர் போகும். ஆமாம் ஆக்சுவலாக எதுக்கு வளகாப்புக்கா ஞாபகம் இல்லை. நம்ம வந்து 7th மந்த் எண்டில் அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆகிட்டு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பேபி ஷவருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தோம் நாங்கள் வந்து பிளான் பண்ணது நடக்கணுன்றதுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணோம். கடைசியில் அப்படி நடக்காமையே போயிடுச்சு. ரொம்ப இதுவாக இருந்ததுல. ஆமாம், இது போன வாட்டி கரெக்டாக இந்த மாதிரி டைமில் தான் கிளம்பியிருந்தோம். அங்கே போய் சாரி இவளும் போயிட்டு அதுக்கப்புறமா மாமியாரும் அதுக்குள்ளே ஜாயின் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து பண்ணோம் எல்லாமே. அது இப்போ எனக்கு அது சடனாக ஞாபகம் வந்துச்சு. அதனால் காரில் போனோம், ரொம்ப சேஃபாக போனோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் உட்காந்து போனோம். அப்படி இருந்துமே வெறும் புடவை செக்ஷன் மட்டும் போயிட்டு ஒரு 20 மினிட்ஸில் ஒரே ஒரு புடவை செலக்ட் பண்ணிவிட்டு பில் கூட இவங்க தான் போட்டாங்க. லிஃப்ட்லேயே போயிட்டு லிஃப்ட்லேயே வரணும். அப்படி இருந்துமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம அது வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கிற டைமில் அது யூஸ் ஆகிடுச்சுல சாரீலாம். ஆமாம், அது கொஞ்சம் இதுதான். பாப்பாவுக்கு பேர் வைக்கும்போது நாங்கள் அதே சாரீலாம் சொல்லியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்னோம்ல ப்ரீ பிளான்லாம் நிறைய பண்ணோன்ட்டு நடக்காதுன்னு. அது ப்ரீ ப்ளீட்டிங்லாம் கூட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணி எல்லாமே செம்மையாக பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, எல்லாமே நல்லபடியாக போகும்ன்ட்டு நாங்கள் வந்து பாப்பாவோட பர்த்டே எங்களுக்கு பர்த்டேயில் நேம் பிளேட் செரிமோனியில் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி எல்லாருமே பக்காவாக ரெடியாக இருந்தோம். சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். பாப்பா என்ன மலை. சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு தான். நாங்கள் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோன்னா, நாங்கள் ஒரு ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் நாங்கள் ஒரு ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுக்காக பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. மனம்மா ஏஞ்சிக்கியாம்மா, நீ ஏஞ்சிக்கியாம்மா கண்ணே. இவ்வளோ நேரம் ஆட்டோவில் வரும்போது பயந்துனே உட்காந்துருக்குது குழந்தை. ஆமாம்மா, க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி சைஸில் தான் கேட்குறேன், கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. இதிலே பாருங்கள். கலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த பொண்ணு சைஸுக்கு தான் கிடைக்குமான்னு தெரியல. நினைக்கிறேன். வேற வளர்ந்துட்டே வரால. பரவாயில்ல, இப்போதைக்கு எடுப்போம். அப்புறமா வளர்ந்துட்டோம்னா வேற எடுப்போம். வீட்டில் தான் என் மூஞ்சை பார்க்கணும்னு பார்த்தா இங்கே வந்து உன்கிட்ட கொடுத்தாலும் என் மூஞ்சையே பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு போர் அடிக்கலையா பிரதீக்ஷா? இல்லை மம்மி. போர் அடிக்கல? இல்லை மம்மி. இல்லை தானம்மா பிரதோ?
ரம்மி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா இருக்கும்ல. வாங்க. அது ப்ரௌன் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரௌனும் அந்த வெந்தய கலர் நல்லா இருக்கும். இதுவும் அந்த வெந்தய கலர் கீழே இருக்குல்ல அது ரொம்ப நேரம் இவங்க கூட கடைக்கு வந்தாலே இப்படிதான் கைஸ். ரொம்ப நேரம் மாதம் ஆகிட்டு போகிறாங்க. ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ நிலமன்னா இவங்க ட்ரெஸ்லாம் வாங்க கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் காலி. பாப்பா வேற இருக்கா, தூக்க முடியாமல் தூக்கின்னு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். இவங்க இன்னும் செலக்ட் பண்ணுறாங்க பாப்பா ட்ரெஸ்ஸு. வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். எல்லாரும் ஒரு ஃப்ளோரில் இருக்கோம். எங்கள் அம்மா 2nd ஃப்ளோரு, எங்கள் அண்ணி 3rd ஃப்ளோரு, நான் 4th ஃப்ளோரு அப்படின்னு சுற்றிட்டு வரும். ஜாயின் ஆக போகிறோம். எல்லாரையும் காட்டுறோம். பேமெண்ட்டை கேஷ் ஆன் டெலிவரியாகவும் பண்ணலாம். ஆப்பை டவுன் ஷாப்பிங் ஃபுல்லாக முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடும். ஃபைனலி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு கைஸ். லாபம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டுறேன். இல்லை நான் இப்போயே வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். புது ட்ரெஸ் போட்டு பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கழுவி ஊற்றுனாங்க. நாங்கள் அதை போட்டு மேனேஜ் பண்ணி இப்படி கரெக்டாக தான் இருக்குன்ட்டு சொன்னீங்க மேடம். ஓகே வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு கண்ணாடி போடுறாங்க. சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க? மட்டும் சுகர் வந்துட்டு உங்களுக்கு ஹையாக இருக்குது கைஸ். நான் சொல்கிறேன் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. 4வது போண்டா ஆச்சு, 4வது சமோசா ஸ்வீட் சமோசா சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அதுவும் பாருங்க சொல்ல சாப்பிட்டுன்னு இருக்கிறது. ரம்மி நீங்கள் சொல்லுங்கள் ரம்மி, எவ்வளோ எத்தனாவது அது? 4வது சமோசா தானே அது? ஒரு 3 சமோசான்னு சொல்லலாம். ஒரு சமோசா நாங்கள் பாதி சாப்பிட்டோம். அப்போ 2 தானே?